இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் கணக்கம் அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு அழகான கிராமம். ஆனா அந்த ஊர்ல மர்மமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, காட்டு வழி பாதைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த வழிக்குள்ள 8 மணிக்கு மேல போனாங்க, அதாவது பெண்கள் யாராவது போனாங்க அப்படின்னா அவங்க வீடு திரும்ப மாட்டாங்க. ஆனா அவங்கள பத்தின எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்காம போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பல பெண்கள் இந்த மாதிரி காணாம போய்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்துலதான் ஹீரோயின் கான்ஸ்டபிள் கணக்கம் அப்படின்றவங்க உள்ள என்டர் ஆகுறாங்க. இவங்க இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்றது, காட்டுக்குள்ள அப்படி என்னதான் மர்மம் நடக்குது அப்படின்னு சொல்றதுதான் இந்த சீரிஸோட மிச்ச கதையா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும். இதுல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியால ஒரு பன்னிக்குட்டி கிராஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா காட்டுக்கு நடுவுல ஒரு கிராமம் சொல்லியிருந்தா இல்லையா, அந்த கிராமத்துக்கு ஒரு பஸ் வந்து நிக்குது. ஒரு பெண் இறங்குறாங்க. அவங்களோட அண்ணாக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது வண்டியில இருக்க எல்லாருமே, அம்மா நான் வெயிட் பண்ணவா, உன் அண்ணா வந்தது போகுவாமான்னு கேட்க அவங்களும் பெருந்தன்மையா, இல்லைன்னா என் அண்ணா வந்துகிட்டே இருப்பாரு, நீங்க போகணும்னு சொல்ல அவர் போறதுக்கு முன்னாடி, அம்மா நீ இங்கேயே காத்துக்கிட்டு அண்ணா வரட்டும், அது எக்காரணத்தை கொண்டும் அந்த காட்டு வழியில மட்டும் போயிடாதமான்னு சொல்ல இவங்க சரின்னு தலையாட்டுறாங்க. வேற வழியா போகணும் அப்படின்ற மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு பஸ்ல போய்கிட்டே இருக்கவங்கள காமிக்கிறாங்க. தூரத்துல அந்த பொண்ணோட அண்ணா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டு இருக்கான். இதனால அவங்க கிட்ட விஷயங்களை சொல்லிட்டு அவனோட தங்கச்சி ஒரு காத்துக்கிட்டு இருக்கா, சீக்கிரமா போன்னு சொல்ல இவர் போக ஆரம்பிக்கிறார். அப்படியே காட்டுக்குள்ள வேற வழியில போய்கிட்டே இருந்தவங்கள ஒரு 2 முகம் தெரியாத ரேண்டமான பர்சன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சியில துரத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து ஓடிக்கிட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அது காட்டு வழி பாதை அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள என்டர் ஆயிடுறாங்க. சோ துரத்திட்டு வந்த 2 பேருமே இதை கவனிக்கிறாங்க. இதுக்குள்ள போயிட்டாரா, இதுக்கு மேல நம்ம ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஓடி போக காட்டுக்குள்ள போக்கிட்டே இருக்க இவங்கள காமிக்கிறாங்க. அந்த வழி பாதைக்குள்ள வந்துட்டோமே அப்படின்ற ஒரு பயம். திரும்பி போகலான்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தால பயந்து போய் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே இருக்கும்போது இவங்களை நோக்கி வேகமா ஏதோ ஒரு உருவம் வர ஆரம்பிக்குது. தீப்பந்தத்தோட அந்த உருவம் நின்றுகிட்டே இருக்க இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. ஊருக்குள்ள பல வருடங்கள் கழிச்சு திருவிழா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் சந்தோஷத்துல இருக்காங்க. ஒரு 2 கான்ஸ்டபிள் மட்டும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த ஊர்ல பல வருஷத்துக்கு முன்னாடிதான் திருவிழா நடந்துட்டு இருந்தது. இப்பதான் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு காட்டு வழி பாதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த காட்டு வழி பாதைக்குள்ள யார் போனாலும், குறிப்பா பெண்கள் போனாங்க அப்படின்னா அவங்க காணாம போயிடுவாங்க. இது வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்கவே இல்லை. போலீஸ்காரங்களும் பல முயற்சிகள் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த 2 கான்ஸ்டபிள் ஒருத்தருக்கு சோகமான நிகழ்வு என்ன அப்படின்னா, அந்த காட்டு வழி பாதை இருக்கு இல்லையா, அங்க ஒரு கேட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல டியூட்டி பார்க்கணும் அப்படின்றத எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னையா பண்றது, புதுசா வந்து அந்த கான்ஸ்டபிள் கனகம் இருக்கால அவளை போடலால, என்னையே எதுக்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க கட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போக ஆரம்பிக்குது. நேத்து ஒரு பொண்ணு காணாம போறாங்க, அதாவது மர்மமான முறையில போயிட்டாங்க இல்லையா, அவங்களோட வேக வேகமா போலீஸ் ஸ்டேஷன் வர ஆரம்பிக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி என்னோட தங்கச்சியை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு எஸ்ஐ வர ஆரம்பிக்கிறாரு. அப்பா நாங்க எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், உங்களோட தங்கச்சி மட்டும் காணாம போகல, எக்கச்சக்கமா பெண்கள் காணாம போயிட்டு இருக்காங்க, அவங்களையும் நான் தேடணும் இல்லையா, நீங்க கேஸ கொடுத்துட்டு போங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரி அலட்சியமா பேசி அவரை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த எஸ்ஐ கூட பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருக்கும். எஸ்ஐக்கு தேவையான எல்லா எடுபடி வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கும். அதே சமயத்துல அப்படியே ஆப்போசிட் ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருப்பார். அவர் எஸ்ஐ விட பெரிய மனுஷனா இருப்பாரு. ஆனா மரியாதை அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. நீங்க என்னங்க கேஸ் ஹேண்டில் பண்றீங்க, வரவங்களை என்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்மளால அனுப்பக்கூடாது, காணாம போயிட்டாங்களா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கணும் என்ன அப்படின்ற மாதிரி லைட்டா திரும்பி அங்க கான்ஸ்டபிள் கனகம் வந்திருக்காங்களான்னு பார்க்க அவங்க ஆளே காணோம். அவங்களோட டியூட்டி 8 மணி, இப்போ டைம் ஒரு 9:30 கிட்ட ஆகுது. இந்த நேரம் வரைக்கும் வராம அவங்க என்னையா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் கத்திக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு சின்ன பள்ளி ஒண்ணு அவங்களோட பாத்ரூமுக்கு முன்னாடி நின்னுகிட்டே இருக்க இதனால இவங்க பயந்து போய் பாத்ரூம்குள்ள போகாம வெளியே நின்றுகிட்டு இருக்காங்க. எனக்கு லேட் ஆகுது நகருமா அப்படின்ற மாதிரி அதுகிட்ட பேசிக்கிட்டே இருக்க எந்த முன்னேற்றமும் இல்ல. அது அப்படியே கட் பண்ண சந்திரிகா அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு போல. அவங்க வேகமா வந்து ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஓடி போய் பாக்குறாங்க, பல்லி இருக்குது. இந்த பல்லிக்காகவா அவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சந்திரிகா அந்த பல்லியை துரத்தி விடும்.
திட்டும்போது இவங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி முதல் வேலையா குளிக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இவங்களுக்கு அம்மா சாப்பாடு கட்டி தராங்க. அந்த சாப்பாட்டை காக்கைகளுக்கு வச்சுட்டு காக்கைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அங்க இருந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. இவங்களோட ஃப்ரெண்டு கிட்டயும் நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. சைன் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து எஸ்ஐ இருக்கா இல்லையா கவனிச்சுட்டாரு. 8 மணிக்கு ஷிப்ட்டுக்கு மேடம் எத்தனை மணிக்கு வரீங்க? ஏற்கனவே நீங்க வந்து சும்மா தான் உட்காந்துட்டு போறீங்க, சம்பளம் மட்டும் வாங்குறீங்கல்ல, ஒழுங்கா வேலை எல்லாம் செய்ய மாட்டீங்களோ? லேடிஸ் கோட்டால பொண்ணா வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? ஆம்பளை மாதிரி போலீஸ் ட்ரெஸ் போட்டா மட்டும் பார்த்தாதுமா, அதுக்குண்டான வேலையை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி எஸ்ஐயும் கூடவே தொத்திக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அவரும் சேர்ந்து திட்டிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கண்கள் அப்படியே கலங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹெட் கான்ஸ்டபிள் உள்ள பூந்துட்டாரு. அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, மௌனமா நிற்கிற உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாமா அப்படின்ற மாதிரி அவர் பங்குக்கு திட்டிட்டு இங்கிறது அவங்கள அனுப்பி வைக்கணும் அப்படின்றதுக்காக திருவிழா டியூட்டி இருக்கு இல்லையா, அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு மாதிரி அதட்டி அனுப்பிச்சு விட இந்த விஷயத்தை அவங்க எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ஊர் திருவிழால காமிக்கிறாங்க. ஸோ இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா 5 நாள் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டம் கூட, அதாவது இந்த சீரீஸ் போய்கிட்டு இருக்க காலகட்டம் 90s அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஊரோட பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. நடக்க முடியாத அந்த மனுஷன் ஊர்ல பல வருஷம் கழிச்சு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன பிரச்சனைனாலும் அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிட்டு இந்த திருவிழாவை கரெக்டா நடத்தி முடிக்கணும். அந்த திருவிழா நடத்தி முடிஞ்சது அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள இருக்க சாபம் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நாம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ எல்லாருமே அவங்களோட பொறுப்பா இதை ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இந்த கிரௌட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு புது கேரக்டரை அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ள இருந்து ஒரு பன்னிக்குட்டியை புடிச்சுக்கிட்டு அங்க என்ட்ராக ஆரம்பிக்கிறார். அது பயங்கர பந்தாவா அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையும் கலாச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த ஹீரோயின் கவனிக்கிறாங்க. டேய், திருவிழாக்கு வந்த அப்படின்னா வேலையை பார்க்க மாட்டியாடா, வந்து சாமி கும்பிட்டு போறதை விட்டுட்டு பொண்ணுங்களையாடா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை அதட்டி கேட்கலான்னு போக ஒரு பொண்ணாச்சே மரியாதை கொடுக்கல. அவங்கள கையை பிடிச்சி தடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த இன்னொரு போலீஸ் ஆபீசரும் இவரை அடிச்சு அங்கிருந்து துரத்த ஆரம்பிக்க இந்த சைடு ஹீரோயின் இதை பெருசா எடுத்துக்கல. அப்படியே அவங்களோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவங்க அந்த ஊருக்கே உரித்தான ஒரு நடனம் இருக்கும். அந்த நடன கலையில கூட இருக்க கலைஞர்களோட ஆடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பாப்ஜி அப்படின்ற அந்த நடன கலைகளோட தலைவர் பாத்தீங்கன்னா இவங்க மேல விழுந்ததால இவங்க பலார்னு ஒரு அறையை கொடுக்குறாங்க. அங்க இருக்க எல்லாருமே இதை கவனிக்கிறாங்க. எதுக்காக மாறிச்ச அவர் தெரியாதனமா தானே விழுந்தாரு, இவ்வளவு ஆஷா எதுக்காக நீ இப்படி டீல் பண்ற அப்படின்ற மாதிரி அவங்கள சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த பிரசிடென்ட் கவனிக்கிறார். ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் இல்லையா, இதனால இந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் உள்ள வராங்க. தன்னோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து வேகமா கொண்டு போய்கிட்டே இருக்க பாப்ஜி அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன், நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டிய இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள ஆளாட மாட்டமே இல்லாத இவங்களுக்கு ஒரு பிடிச்ச இடம் ஒண்ணு இருக்கும், அங்க கொண்டு போறாங்க. அதாவது கூடவே ஊர்ல இருக்க எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிக்குது. அந்த எஸ்ஐ மூலமா வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா ஊருக்குள்ள பல பெண்கள் காணாம போயிட்டு இருக்காங்க. இதனால 8 மணிக்கு மேல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி காட்டு வழிக்குள்ள போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்லியிருப்பாரு. சோ இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. இவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு நாளைக்கு உன்னோட பர்த்டே இல்லையா, அதனாலதான் இன்னைக்கே செலிப்ரேட் பண்ணலாம், நான் உன்னைக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி இவங்க ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அதை கொடுக்குறாங்க. அது கூடவே ஒரு பாட்டில் ஃபுல்லா கல்லு. இதை குடிச்சு நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. ஹீரோயின் முதல்ல குடிக்கல, யூனிஃபார்ம் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி மறுக்கிறாங்க. இதனால இவங்களோட ஃப்ரெண்டோ நீ குடிச்சாதான் நான் குடிப்பேன், யூனிஃபார்ம் போட்டிருந்தாலே குடிக்க கூடாது அப்படின்லாம் கிடையாது, உன்னோட டியூட்டி முடிஞ்சு போயிடுச்சு, சோ நீ குடிக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் இணை பிரியாத நண்பர்கள். சோ நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒரு மாதிரி போதையில தான் இருக்காங்க. அண்ட் காட்டு வழியை தாண்டி இன்னொரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வழியை மறந்து போதையில இருக்க ஹீரோயின் அந்த காட்டு வழிக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பன்னிக்குட்டி கிராஸ் ஆக ஆரம்பிக்குது. பிரேக் அடிக்கிறாங்க. இவங்களோட வண்டி அப்படியே ஸ்கிட் அடிச்சுக்கிட்டு போய் விழுது அப்படின்றத காமிக்க 2 பேரும் ரத்த காயங்களோட அங்க விழுந்து கிடக்குறாங்க. அது அப்படியே கட் பண்ணி மர்மமான ஒரு நபரை காமிக்கிறாங்க. நிறைய மாந்திரிக பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. லிட்டரலி சொல்லணும் அப்படின்னா அந்த சூனியம் வைப்பாங்க இல்லையா, அந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அது எதிரில ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நபரோட கழுத்தை இருக்கணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது இந்த சீன் கட்டாய் அப்படியே ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. நேத்து லேட்டா போனதால திட்டு வாங்கிட்டாங்க, இன்னைக்கு அது நடக்க கூடாது அப்படின்றதுக்காக கரெக்டா போயிடுறாங்க. சைன் எல்லாத்தையும் போட்டுட்டு சார் இன்னைக்கு ஈவினிங் நான் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு சீக்கிரம் போகணும்னு இருக்கேன், காரணம் என்னன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்ல ஹெட் கான்ஸ்டபிள் யோசிக்கிறாரு. சரி இவங்களை திருவிழா காமிச்சோம் அப்படின்னா வர லேட் ஆயிடும், இதனால இன்னைக்கு ஸ்டேஷன் டியூட்டி யார் பாத்துக்கிட்டு இருக்கா, நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்றதுக்காக சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது எஸ்ஐக்கு எடுபடியா இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் தான் இன்னைக்கு ஸ்டேஷன் டியூட்டி. இதனால அவர்கிட்ட கேட்கலான்னு போக அவர் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோயினுக்கு தான் தேவை அப்படின்றத தெரிஞ்சது ரொம்ப ரூடா பேசி
பேசிட்டு எனக்கு என்னோட டியூட்டி பார்க்கணும், மற்றவங்களோட டியூட்டி எல்லாம் நான் பார்க்க முடியாது, அவங்களுக்கு தானே சம்பளம் வாங்குறாங்க, அவங்களே அதை பார்க்கட்டும்னு சொல்ல இவங்களுக்கு வேற வழி இல்லாததால அந்த டியூட்டியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நடந்து போய்கிட்டே இருக்கும்போது எதிரில் இவங்க ஃப்ரெண்டோட கேர்டேக்கர் வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு காமிக்க இவங்களுக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டியா இருக்கு. என்னவா இருக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அவங்க உள்ள வந்து நேத்துல இருந்து சந்திரிகாவை காணோம் அப்படின்ற விஷயத்த சொல்ல இவங்களுக்கு பக்குன்னு இருக்கு. அப்படியே நடந்த விஷயங்களை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் வண்டியில ஆக்சிடென்ட் ஆக்கப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்படி இப்படின்னு எழுந்து அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தான் நிறைய காயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அவங்களுக்கு மருந்துகள் எல்லாத்தையும் கொடுத்து ஊசி போடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அங்க பல பிரச்சனைகளை பண்ணிடுறாங்க. ஏன்னா ஊசி அப்படின்னா அவங்களுக்கு பயம். ஃபைல் எல்லாத்தையும் தட்டி விட்டுடுறாங்க. வேணாம் அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க விடுறதா தெரியல. ஊசியை எப்படியோ போட்டு விட்டுடுறாங்க. இவங்க ஓய்வு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நைட்டு நீங்க எங்கே இருங்க, நாளைக்கு இங்க இருந்து போகலான்னு சொல்ல இவங்க உங்களோட ஃப்ரெண்டை பாக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் ஆகணுமே என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பக்கத்துல இருக்க நர்ஸும் அவங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கமா, உங்களோட ஃப்ரெண்டை அவங்க பத்திரமா கூட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஓய்வு தான் அப்படின்ற மாதிரி இவங்களை தூங்க வைக்க அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்களோட எஸ்ஐ கிட்ட இவங்க சொல்லும் போது அவர் நம்ம தயாரா இல்ல, நீ ஏதாவது ஒரு வேலையை பார்த்திருக்க, ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், உங்க 2 பேருக்கு நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உருவாச்சுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க இவங்க முதல்ல இந்த ஊருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண 2 பாதை போயிட்டு இருக்கு. அதுல எந்த பாதையில போகணும் அப்படின்ற குழப்பத்துல இருக்கும்போது அப்பதான் கார்ல இந்த சந்திரிகா வந்து உதவுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஊர்ல யுனிக்கான ஒரு நடனம் இருக்கும், அந்த நடனத்தை கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்க 2 பேரும் பரிச்சயம் ஆயிக்கிறாங்க. கட் பண்ண போஸ்ட் ஆபீஸ்ல இவங்க தன்னோட அம்மாக்கு மணி ஆர்டர் அனுப்பணும், அது மூட்டு வலிக்காக மருந்துகள் எல்லாத்தையும் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் போய் உதவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 பேரும் வண்டியில டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஷார்ட் டைம்ல ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சொல்லி எஸ்ஐ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது நர்ஸ் கூட தான் அவங்கள அனுப்பி வச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மூலமா என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ 2 பேரும் டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் முன்னாடி வர ஆரம்பிக்கிறாரு. பயந்து போறாங்க. யாரா நீன்னு கேட்கும் போது அப்பதான் அந்த நர்ஸோட காதலன் அப்படின்றத தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வழக்கமா இவங்க 2 பேரும் பேசிட்டு போறதுதான் பிளானா இருந்திருக்கும். இன்னைக்கு சந்திரிகா வந்ததால தான் இது மாதிரி தடைப்பட்டு நிக்குது அப்படின்ற விஷயத்த அவங்க பகிர்ந்துக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது நான் இல்லம்மா, நான் ஒன்று பண்றேன், நான் முன்னாடி போய்கிட்டே இருக்கேன், நீங்க பொறுமையா பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பிரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நர்ஸ் வந்து இந்த விஷயங்களை சொல்லும் போது உனக்கே நியாயமா இருக்காமா, காதலனுக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணை தனியா விட்டியமா அப்படின்ற மாதிரி வெளியே போறாரு. அந்த கார்டியன் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் உங்களோட பொண்ணுக்கு ஏதாவது காதல் யாராவது இருக்காங்களான்னு கேட்கும் போது இவங்க பார்த்து முறைக்கிறாங்க. ஏமா இருக்குது இல்லன்னு ஒண்ணு சொல்லுங்கம்மா, எப்படிமா இன்வெஸ்டிகேஷனை பண்றது அப்படின்ற மாதிரி இவர் உள்ள போய் உட்காரும் போது பட்டுன்னு ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிரச்சனை பண்ணாருன்னு இருக்கு இல்லையா, அந்த நபர் தான் வேகமா ஓடி போய் அந்த நபரோட பேரை சொல்லிட்டு நம்ம உடனடியாக அவர் கண்டுபிடிச்சாக்கணும், வாங்க சார் போகலான்னு கூப்பிடும் போது எங்க வாங்கலாம், இந்த கேஸ்ல பிரைம் சஸ்பெக்டே நீதாமா, நீ எங்கேயுமே நாங்க சொல்லாம போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காதல் பிரச்சனை இதுல இன்வால்வ் ஆயிருக்கு போல, இதனால அந்த நபரை தேடி அலைவோம் அப்படின்ற மாதிரி இவங்க வெளியே போக அந்த சமயத்துலதான் போலீஸ்காரருக்கு ஒரு கால் வர ஆரம்பிக்குது. அவர் போய் பார்க்கும்போது அங்க ஏதோ ஒரு டெட் பாடி இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. நோட் புக்கை எடுத்துட்டு வர மறந்துட்டாரு. இதனால நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதணும் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் அடிக்கிறாரு. அது உடனே எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹெட் கான்ஸ்டபிள் இதை கவனிக்கிறார். அந்த நோட் புக் எடுத்துக்கிட்டு யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பலான்னு பார்க்கும்போது ஸ்டேஷன்ல ஒருத்தரும் கிடையாது, எல்லாம் திருவிழாக்காக போயிட்டானுங்க. இதனால அங்க இருக்க ஹீரோயினை பார்த்து இந்த நோட் புக் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுமான்னு சொல்ல இவர் வேகமா அதை கொண்டு போக அவர் இவங்களை பார்த்துட்டோம், அம்மா எதுக்காக நீ வந்த, உன்னதான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்னு கேட்க, இல்ல சார் ஸ்டேஷன்ல யாருமே இல்ல, அதனாலதான் நான் வர வேண்டியதா போச்சுன்னு சொல்ல இவர் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கோமான்னு சொல்ல இவங்க திரும்பி அந்த பிணத்தை பாக்குறாங்க. ஃப்ரெண்டோட பிணமோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த பிணத்தோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி தூரத்துல இருந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க எதிர்பார்க்காத ஒரு பிணம், அது யாருடையது அப்படின்னா இது நேரம் வரைக்கும் இவங்க அந்த காதல் அப்படின்ற பேர்ல பிரச்சனை கொடுத்தான் பாப்ஜி அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவர் அங்க இறந்து போற நிலையில இருக்கார். சோ சஸ்பெக்டா இவங்க நினைச்ச நபர் இறந்து போய் கிடக்கிறாரு அப்படின்றது இவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. அப்படியே கட் பண்ணி யார் எவருன்னே தெரியாது ஒரு சின்ன பையனோட பிளாஷ்பேக் மாதிரியான விஷயங்களை காமிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் ஸ்கூல்ல இருக்க அவனோட ஃப்ரெண்டை பயங்கரமா அடிச்சுட்டா அப்படின்றதுக்காக அப்பாவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பத்தி அவங்கிட்ட கேட்கும்போது இவன் என்னோட நண்பன் தான், வேற யார்கிட்டயும் பேசக்கூடாது, எனக்கு மட்டும்தான் நண்பனா இருக்கணும், அதனாலதான் அடிச்சேன், இதுக்கு மேல இதை ரிப்பீட் பண்ணா அப்படின்னா மறுபடியும் நான் அவன் அடிப்பேன்னு சொல்ல அப்பா பயங்கர கோபம் அடைகிறாரு. இவ்வளோ ஒருத்தரத்தை நீ எங்கடா வச்சிருக்க, எல்லாரையும் அடிப்பியாட என்னடி நான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவனை போட்டு
பயங்கரமா அடிச்சிடுறாரு. இதனால அம்மா வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கு. அவன் சமாதானம் அடைகிற மாதிரியே தெரியல. இதனால அம்மா சின்ன ஒரு நாய்க்குட்டியை கொண்டு வராங்க. நாய்க்குட்டியை கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா, சாப்பிட ஆரம்பிக்கிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் நாய்க்குட்டி கூட ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது நாய்க்குட்டி ஓடி போய் அவனோட அப்பாவோட காலை நக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த கவனிக்கிறான். செம்ம கடுப்பாயிடுறான். நீ என்னோட நாய்க்குட்டி, என்னோட காலை மட்டும்தான் நக்கணும், மத்தவங்க கிட்ட போகவே கூடாது, நீ அப்பா கிட்ட போயிட்ட இல்லையா, இனிமேல் உன்னை எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அடுப்புல தூக்கி அடிச்சிடுறான். இதனால அந்த நாய்க்குட்டி அப்படி கருகி இறந்து போய்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை இவரோட அப்பா கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். பிடிச்சி சம்மடி, இனிமேல் அவனுக்கு சோறும் போடக்கூடாது, ஒன்னும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக அம்மா போறாங்க. நீ பண்ணது தப்பு இல்லையாடா, அதனால தானடா அப்பா அடிச்சாருன்னு சொல்லும் போது அவனுக்கு இது தப்பு அப்படின்றது தெரியவே கிடையாது. என்னோட நாய்க்குட்டி என் கூட மட்டும்தான் இருக்கணும், வேற யார்கிட்ட போனாலும் அதை நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. சரி தூங்குடா, நான் உன் கூட இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை தூங்க வைக்க அப்படியே கட் பண்ண. இதுக்கு அடுத்த நாள் காலையில அம்மா மாடியில துணி காய போட்டுக்கிட்டே இருக்கு. அம்மாவை பிடிச்சி அந்த இடத்துல தள்ளி விட்டு சாகடிக்கிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நேத்து நைட்டு இவங்கிட்ட நான் உனக்காக இருக்கண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களோட கணவர் கிட்ட போய் இவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, நெருக்கமா இருந்திருப்பாங்க. இதனால தான் கூட இருக்கவங்க தான் கூட மட்டும்தான் இருக்கணும், யார் கூட இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது இப்போ இந்த லெவலுக்கு போய் தன்னோட அம்மாவே சாகடிச்சிட்டா அப்படின்றத எங்க நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல. சோ காணாம போன சந்திரிகாவோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் வெளியூர்ல இருந்து எங்க வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். எஸ்ஐய பார்த்து ஒரே ஒரு மிரட்டல் தான், என் பொண்ணு இங்க வந்தாகணும், அப்படி இல்லன்னு வையா நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடுவோம், வேலையை நான் புடுங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நிறைய பெண்கள் இந்த ஊர்ல காராம போய்கிட்டே இருக்காங்க இல்லையா, இதனால சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாமே ஒரு ஹைதராபாத் கூப்பிட்டு இருக்காங்க, ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் இந்த பாபுஜி இறந்து போயிட்டான். சோ ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் போறேன், இந்த பாபுஜியோட கேஸ் இருக்கு இல்லையா, அதை யாராவது என்கொயரி பண்ணி ஆகணுமே ஆளை தேடிக்கிட்டே இருக்கும்போது ஹெட் கான்ஸ்டபிள் கனகம் கிட்ட இந்த கேஸை கொடுக்கலாம்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஹீரோயின் கிட்ட போறதை விரும்பவே இல்லை. அங்க இருக்க இவரோட எடுபடி இருக்கா இல்லையா, அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த கேஸை நீ ஃபுல்லா பார்த்துட்டு என்கொயரி பண்ணி வை, நான் ஹைதராபாத்துக்கு போய் எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக கனகம்க்கும் ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் சின்ன வருத்தம். அந்த வருத்தத்தோட இவங்க நின்றுகிட்டே இருக்க எடுபடி ஆபீசருக்கும் இவங்களுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்ற விஷயத்த நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ எடுபடி இருக்கா இல்லையா, அவர் எஸ்ஐக்கு நிறைய இந்த ஃபுட் எல்லாத்தையும் கொடுத்து கரெக்ட் பண்றார். காரணம் என்ன அப்படின்னா, அவரோட மச்சானுக்கு போலீஸ் வேலை வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக. ஆனா இது ஒரு லேடி கோட்டா அப்படின்றதால பெண்கள் மட்டும்தான் வர முடியும். நீ ஒன்னு பண்ணு, ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கா இல்லையா, அவர் இந்த இடத்துக்கு யாரும் வந்து சேரல அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி சைனை போட்டு கொடுத்தாரு அப்படின்னா நீ விருப்பப்பட்டவனுக்கு இந்த வேலையை கொடுக்கறேன்னு சொல்ல வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மனுஷனும் கடிகாரத்தை பாக்குறாரு, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ஒரு காலவர் கழிச்சு வர முடியுமான்னு சொல்ல அந்த காலவருக்குள்ளதான் கனகம் இங்க வந்து லெட்டர் எல்லாத்தையும் கொடுத்து சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதனால இந்த கடுப்புல தான் அவர் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த இங்க நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல கனகம் காணாம போனது தன்னோட உயிர் தோழி, தன்னோட அம்மாக்கு இணையா இருந்தவங்க, அவங்கள அப்படியே விட்டுட முடியாது அப்படின்றதுக்காக தானா முன் வந்து இந்த கேஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நடனக்குழுவோட தலைவர் இறந்து போயிட்டாரு. இருந்தாலும் இந்த நடனத்தை கண்டினியூ பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற பிரசிடென்ட் எல்லாரும் பிரஷர் பண்ணதால வேற வழி இல்லாம அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட ஒரு நபர் ஓடி வந்து, பாபுஜி நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டவன் கிடையாது அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் ரொம்ப உண்மையா சந்திரிகாவை காதலிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி பல முறை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனா முடியவே இல்லை. அன்னைக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அவரோட காலை நான் தான் தட்டி விட்டேன். சோ அவங்க மேல விழுந்தது கூட தெரியாம விழுந்ததுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை நினைச்சு அந்த மனுஷன் அன்னைக்கு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவ எல்லாரும் முன்னாடியும் என்ன அடிச்சது எனக்கு எதுவுமே இல்லடா, பொண்ணுங்க அப்படின்னா இவ்வளவு போல்டா தான்டா இருக்கணும், அவனை பண்ணவா, அவளோட சலங்கை என்கிட்ட இருக்கு, அதை கொடுத்துட்டு காலையில நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு தன்னோட காதலை வெளிப்படுத்துறேன்டா அப்படின்ற மாதிரி கிளம்புற மனுஷன் தான் அதோட இறந்து போன நிலையில தான் நான் பார்த்தேன். சோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமா நான் அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இது ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. நம்ம கெட்டவன் நினைச்சிருந்தவன் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கானே, அவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்ற தாட்டோட ஸ்ட்ரைட்டா இந்த பிரசிடென்ட் இருக்கா இல்லையா அவர்கிட்ட போறாரு. இந்த ஊருக்குள்ள உங்களுக்கு சந்தேகமான வகையில யாராவது இருக்காங்களான்னு கேட்க அந்த மனுஷன் யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. இவங்களை பார்த்தது ஏன் இதை கேட்கறீங்கன்னு சொல்ல, இல்ல நிறைய பெண்கள் காணாம போய்கிட்டே இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா பாபுஜி இறந்து
போயிட்டாரு, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது இவர் கடுப்பாக்குறாரு. என்ன பார்த்த அப்படி தெரியுது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தானே போலீஸ்காரங்க இருக்கீங்க, அந்த வேலைகள் எல்லாத்தையும் நீங்க இல்லாம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அதட்டி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த கேஸ ஆக்சுவலா விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு போலீஸ் ஏட்டு இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் இதை கவனிக்கிறாரு. பிரசிடென்ட் கிட்ட அதை பத்தி கேட்கும்போது, என்னையா உனக்கு முன்னாடியே இந்த பொண்ணு வந்து கேஸ் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா, இந்த கேஸை யாரதான் ஹேண்டில் பண்றீங்கன்னு சொல்ல அந்த மனுஷனுக்கு செம்ம காண்டு. ஹெட் கான்ஸ்டபிள் முன்னாடி இவங்களை வச்சு திட்ட ஆரம்பிக்கிறாரு. முத வேலையா எஸ்ஐ இங்க வந்ததோ இதை சொல்லி இவளை வேலையை விட்டே தூக்குறேன் அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கு. பட்டன் ஹெட் கான்ஸ்டபிள் உள்ள பூர ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல அவங்களை திட்ட ஆரம்பிச்சு, உனக்கு இன்னைக்கு டபுள் டியூட்டி போடுற, நைட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள நீ தான் காவலுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி இதுல இருந்து இவங்களை காப்பாத்தி விட அவங்க அந்த காட்டு வழிக்கு காவல் போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹெட் கான்ஸ்டபிள் அந்த இடத்துக்கு வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்களை தனியா விட்டு போறதுக்கு அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இதனால அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நான் இங்கே படுத்து தூங்குறமா, உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீ என்ன தாராளமா எழுப்பலாமான்னு சொல்லி தூங்க ஆரம்பிக்க இவங்க காவல் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அன்னைக்கு இதே வழியில தான் ஒரு பன்னிக்குட்டியை ஓடிச்சு அதை பார்த்து வண்டி எடுத்துட்டு போய் சொருவிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. இந்த விஷயங்கள் இவங்க கண்ணு முன்னாடி வந்து போக ஆரம்பிக்குது. இதனால அந்த காட்டு பாதைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய காகங்கள் கத்துற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இவங்க பயந்து போறாங்க. மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு ஆகுது. வானத்தையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த காகங்கள் கத்துறத நிறுத்துற மாதிரியே தெரியல. சத்தத்தை கேட்டு கான்ஸ்டபிள் எழுந்துக்கிறாரு. என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி அவங்கள திரும்பி பார்க்க காட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்காங்க. வேக வேகமா ஓடி போறாரு. என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னமா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் மேல பார்க்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க சின்ன வயசுல அவங்களோட அம்மாக்கு திதி கொடுக்கும்போது காக்காக்கி சாப்பாடு வைக்கிறத கவனிக்கிறாங்க. இதை பத்தி அப்பா கிட்ட கேட்கும்போது, உன்னோட அம்மா தாமா இது அப்படின்ற மாதிரி அப்பா சொன்னதால சின்ன வயசுல இருந்து அம்மாக்கு சாதம் வைக்கிற அப்படின்ற மாதிரி காக்காய கூட அவங்க ஒரு பிணைப்புல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. காக்காய்களை பத்தின விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத காமிக்க ஒரு நாள் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட சித்தி இருக்காங்க இல்லையா, அதாவது அப்பாவோட 2வது மனைவி, அவங்களோட தம்பி இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்ட வரா. இதனால 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தானே போறாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களோட சித்தி இதை பெருசா எடுத்துக்காம போகும்போது இவங்களோட அப்பா, இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருக்க வேணாமா, உனக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருக்கு இல்லையா, நீ அங்க போய்க்காம மிச்சம் எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பாவோட உதவியோட அங்கிருந்து கிளம்பி இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கற்பனா பிரசன்ட்ல. சோ 2 பேரும் மேல பார்த்தாங்க இல்லையா, அங்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா எக்கச்சக்கமான காகங்கள், அதாவது 1 இல்ல 100 இல்ல, குறைஞ்சது ஒரு 300-400 காகங்கள் இவங்களை வட்டமிட்டு சுத்திக்கிட்டே இருக்கு, வானத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தது இவங்க ஒரு மாதிரி ஆகுறாங்க. இந்த காட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் காணாம போனவங்களை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ இதனால இந்த காட்டுக்குள்ள நான் போக போறேன் அப்படின்ற மாதிரி டார்ச் லைட் எடுத்து கிளம்பும் போது ஹெட் கான்ஸ்டபிளும் தடுத்து பாக்குறாரு. வேற வழி இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அவரும் கூட நடக்க ஆரம்பிக்கிறார். அவர் அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் மரத்துக்கு கீழே எக்கச்சக்கமான காக்கா கூடுகள் இருக்கு இல்லையா, அது இருக்கு. அது கூட முட்டைகள், நிறைய முட்டைகள் உடஞ்சி போன நிலையில இருக்கு. இதை பார்த்ததும் ஒன்னும் புரியல. ஒருவேளை காத்தடிச்சு கீழே விழுந்திருக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் கேட்கும்போது, காகங்கள் கூட்டை எல்லாத்தையுமே எந்த புயல் வந்தாலும் அதை அடிச்சுட்டு போக முடியாத அளவுக்கு தான் கட்டும், இது கீழே விழுந்திருக்கு அப்படின்னா யாராவது எடுத்து வச்சிருக்கணும், இல்ல வேற ஏதாவது நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காகங்களோட முட்டையை பாக்குறாங்க. அந்த முட்டைகளை வேற ஒரு கூட்டுல எடுத்து வைக்கிறாங்க. அந்த காக்காவோட கூடு இருக்கு இல்லையா, நிறைய குச்சி இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து தண்ணியில போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு குச்சி மட்டும் சுருள் வடிவில் இருக்கு. அதை தண்ணியில போட்டு அது இவங்களை நோக்கி சுத்திக்கிட்டே வர ஆரம்பிக்குது. சோ அந்த குச்சியோட பேர் சஞ்சீவினி குச்சி அப்படின்றது. இது எல்லாமே காகங்கள் முட்டை போட்டுச்சு அப்படின்னா அதை முட்டை பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள். எப்போ காகங்களோட முட்டை காலி ஆகுதோ அதுல இருந்து இந்த சஞ்சீவி வேர் போச்சு அப்படின்னா அந்த மரம் தப்பிச்சு, இல்லைன்னா அந்த மரமே நாசமா போயிடும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஆமா இந்த குச்சி எதுக்காக இங்க இருக்குன்னு கேட்கும்போது அவங்க பயந்துகிட்டே இதை சூனியம் செய்யறதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு சொல்ல இவங்க 2 பேரும் பயந்து போறாங்க. மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை நோக்கி போக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கை லைட்டா ஒரு கண்ணாடியில கிழிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன ஏதுன்னு எடுத்து பார்க்கும்போது ஒரு வாட்ச் இருக்கு. இந்த வாட்சை எங்க பார்த்திருப்பாங்க அப்படின்னா, திருவிழால ஒருத்தர் பன்னிக்குட்டி எல்லாம் வச்சிருப்பாரு, ஹீரோயின் மிரட்டணும்னு போக அவங்களோட கையை கூட ஒருத்தர் பிடிச்சிருப்பாரு. அந்த நபரோட கையில தான் இந்த வாட்சை பார்த்திருப்பாங்க. சோ அந்த நபரை பத்தி ஹீரோயின் ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லும் போது அந்த மனுஷன் அவரு போய் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. குரூப்பா சேர்ந்து, அதாவது எல்லா போலீஸ்காரங்களும் சேர்ந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, நீ காட்டுக்குள்ள 8 மணிக்கு மேல என்னப்பா பண்ணிக்கிட்டு இருந்த, இந்த வாட்ச் எப்படிப்பா அங்க போச்சு அப்படின்னு நம்மலாம் கேட்க இவர் உண்மைகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஊருக்குள்ள மின்சார கம்பிகள் எல்லாத்தையும் போடணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, கொஞ்சம் பணத்தெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா, அவங்களுக்கு இந்த பன்னிக்கறி வேணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறாங்க, நீ இப்ப அதை கொண்டு வர முடியுமாப்பா அப்படின்ற மாதிரி பணத்தை எல்லாத்தையும் கொடுக்கும்போது இவர் அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி குச்சி எடுத்து
எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு பன்னியை பாக்குறாரு. அந்த பன்னியை வேட்டையாடணும் அப்படின்றதுக்காக துரத்திட்டு போய்கிட்டே இருக்க இவருக்கே தெரியாம அந்த காட்டு பாதை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போயிட்டாரு. அப்பதான் அந்த வாட்ச் அங்க விழுந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். மத்தபடி நான் வேற எதுவும் பண்ண கிடையாது, பன்னி வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி தான் போனேன். அந்த காட்டு வழி பாதைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சா. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு மர்மமான நபரை பார்த்தேன். அவன் என்னமோ சூனியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நினைக்கிறேன். அவனோட உடம்புல, அதாவது முதுகுல திரிசூலத்தோட டாட்டூ இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. உள்ள இருக்க யாருமே இதை நம்மள போதையில குடிச்சிட்டு உளரவாடா செய்யற அப்படின்ற மாதிரி கேஷுவலா விட்டு போகலான் ட்ரை பண்ண. ஹீரோயினால இதை விட முடியல. ஒருவேளை அவன் உண்மை சொல்லியிருந்தாரா, காணாம போன பெண்கள் எல்லாமே இதை தேடி போனா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த வழியை நம்ம போறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு, இதுக்கு அடுத்த நாளே ஊர்ல ஒரு வயசான லேடியை போய் சந்திக்கிறாங்க. ஊருக்குள்ள அவங்க தான் நிறைய பேருக்கு டாட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். முதுகுல திரிசூல மாதிரி நீங்க யாருக்காவது டாட்டு போடுறீங்களான்னு கேட்க அவங்க இல்லன்னு மறுக்கிறாங்க. இதனால வேற ஒருத்தரை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும் அதிக டாட்டுகளை போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவருக்கே தெரியாம அவர் அவரோட காதலியோட தனிமையில இருக்கும்போது போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் இல்ல. இதனால இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அடுத்து அவங்களோட வீட்டெல்லாம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் என்னையா வேலை செய்யறா அப்படின்ற மாதிரி எஸ்ஐயோட எடுபடி இருக்கா இல்லையா, அவர் வழக்கம் போல திட்டிக்கிட்டே இருக்காரு. ஹீரோயின் கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அழுது எல்லாத்தையும் சாதிக்க வேண்டியது, ஆம்பளை பசங்க மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சா எப்படியா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களை ஜெண்டர் ரீதியா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கான்ஸ்டபிள் இருக்காரு, ஹெட் கான்ஸ்டபிள். அவர் உள்ள பூந்துடுறாரு. இவங்களை காப்பாத்துற விதமா ஊருக்குள்ள கடைசி நாள் திருவிழா இன்னைக்கு தான் இல்லையா, நீ அங்க போய் டியூட்டி பாருப்போ அப்படின்ற மாதிரி ஹீரோயினை திட்டி அனுப்ப அவங்க அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாருமே கடைசி நாளான இன்னைக்கு கடவுளை வழிபண்டோம் அப்படின்றதுக்காக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. ஆண்கள் எல்லாருமே சட்டைகளை கட்டிட்டு நிக்கிறாங்க. சோ இது பயன்படுத்தி எல்லாரோட முதுக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போகும்போது கடவுளை வழிபட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, ஒரு பெரிய பாம்பு புத்து இருக்கும். அந்த புத்துக்குள்ள இருந்து பாம்பு வெளியே வர ஆரம்பிக்குது. திரிசூலம் மாதிரி அங்க சாமிக்காக வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஏறி எல்லாரும் முன்னாடியும் காட்சி அளிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை ஹீரோயின் கவனிக்கிறாங்க. பட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க அன்னைக்கு நைட்டு கீழே விழும்போது ஊசி போடணும் அப்படின்ற மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அப்ப ஒரு ஃபைல் விழுந்திருக்கும். அதுல இவங்க இது நேரம் வரைக்கும் தேடிக்கிட்டு இருந்த அந்த டாட்டூ போட்ட, அதாவது திரிசூலம் டாட்டூ போட்ட அந்த நபரோட முதுக பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வேகமா அதை நோக்கி போக ஆரம்பிக்க சின்னதா ஒரு பிளாஷ்பேக். ஊருக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு நபர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஸ்வீட் எல்லாத்தையும் மேக் பண்ணி அங்க இருக்க மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் இதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஸ்வீட் செய்ய யாராலையுமே முடியாது பாரு, இவரை புகழ்ந்துகிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு குடிகாரர் மட்டும் அதை சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டாடா இதுக்காடா இவ்வளவு பேசுனீங்க அப்படின்ற மாதிரி இவரை கொச்சையான வார்த்தைகளால திட்டிட்டு சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இவரோட முகத்துல அடிக்கும் போது இவர் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த குடிகாரர் இருக்கார் இல்லையா, அவரோட டவல், ஆனா அவர் நடந்து போன மண்ணச்சிருக்கே அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நாளே அவர் ரத்தங்கக்கு இறந்து போய் கிடக்கிறாரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு கட் பண்ணி ஹீரோயின் கிட்டே போக ஆரம்பிக்குது. வேகமா கான்ஸ்டபிள கூப்பிட்டுக்கிட்டு நம்ம தேடிக்கிட்டு இருந்தால நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த சமயத்துல தான் அந்த ஊர்ல வைசாக்ல இருந்து ஒரு டாக்டர் செக்கப்புக்காக வந்திருப்பாரு. போறப்போ எல்லா ஃபைல்ஸையும் கொண்டு போயிட்டாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ அவரை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இது பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். சோ இதனால இவங்க வைசாக் போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா இந்த கேஸை இப்ப வேற ஒருத்தர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் அவர் எடுபடி வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் போய் போகணும்னு சொன்னா கண்டிப்பா விடவே மாட்டார் இல்லையா, இதனால ஹீரோயின் ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு வேலையை பாக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, ஹீரோயினுக்கு அவங்களோட அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வர மாதிரி செட்டப் பண்றாங்க. இதனால ஒரு 2 நாள் லீவ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட பேசிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க எடுபடி இருக்கா இல்லையா, அவருக்கு லைட்டா சந்தேகமா இருக்கு, யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த சைடு ஹீரோயின் வைசாக் போயிடுறாங்க. அந்த நபரை போய் சந்திச்சு அவர்கிட்ட போய் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவர் அங்க எங்கன்னு தேடி அந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதுவும் மூலமா அவர் டெல்லியை சேர்ந்த நபர் அப்படின்றதும் அவருக்கு கேன்சர் இருக்கு, அதுவும் கடைசி ஸ்டேஜ்ல இருக்கு. சோ இதனால நீங்க ஒரு டெல்லியில போய் பார்க்கணும் அப்படின்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒண்ணுதான். திரும்பி உங்களோட ஊருக்கே போங்கன்னு சொல்ல இவங்க முடிவா இருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்டு கிடைக்கணும் அப்படின்னா இதை பண்ணிதான் ஆகணும். இதனால டெல்லிக்கு போற அப்படின்ற விஷயத்த கான்ஸ்டபிள் கிட்ட பகிர்ந்துக்கும் போது அவர் இந்த போலீஸ் சப்போர்ட்லாம் உனக்கு எதுவுமே கிடையாது, நீ தனியா போய்கிட்டு இருக்க, இதனால அந்த வேலையை பண்ண வேணாமா, நீ திரும்பி வந்துடுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இவங்க முடிவுல மாற்றமே இல்லை. இவங்களோட சின்ன வயசுல இவங்க அம்மா போட்ட நகைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நகைகள் எல்லாத்தையும் அடகு கடையில வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு டெல்லி கிளம்புறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிக்க அப்படியே கட் பண்ணா அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க இந்த ஊர்ல வந்ததுல இருந்து இது வரைக்கும் எல்லாமா கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது இவர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ இவர் துணை இல்லாம அவங்க டெல்லி போயிருக்காங்க. என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற பயத்துல இவர் யோசனை இருக்கும்போது அப்படி
அப்படியே கட் பண்ண அவங்க டெல்லியை ரீச் ஆயிடுறாங்க. அண்ட் பர்டிகுலர் அட்ரஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு எங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல இன்சைட் ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கா இல்லையா, அவருக்கு எஸ்ஐ கிட்ட இருந்து போன் வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் இந்த கேஸ் விஷயமா டெல்லி வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் எடுபடி இருக்கா இல்லையா, அவர் மூலமா எஸ்ஐக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால நான் சொல்ற வேலையை அவ செய்ய கிடையாது, அவ இந்த போலீஸ் வேலைக்கு தகுதி இல்லாதவ அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வைக்கிற. நான் வந்தது முதல் வேலையை அதை சைன் போடணும் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு போக இவருக்கு சோகமா இருக்கு. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க அந்த பர்டிகுலர் நபரை தேடிக்கிடி அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக இவங்க ஒரு போலீஸ் அப்படின்றத தெரிஞ்சதும் இவங்க கிட்ட பேச தவிர்க்கிறாரு. இவங்க இருந்தாலும் முயற்சியை கைவிடுற மாதிரி தெரியல. அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது இதை அவர் கவனிக்கிறார். கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறார். அது மூலமா இவர் ஒரு மிலிட்டரி மேன் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அங்க எங்கன்னு சுத்தி இந்த டாட்டூ மூலமா நான் இங்க வந்திருக்கேன், ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்க அவர் ரொம்ப யோசனைக்கு அப்புறமா ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறார். இவர் ஒரு மிலிட்டரி மேன் தான் இல்லையா, இவர் கூட சேர்ந்து மொத்தம் 25 பேர் கொண்ட ஒரு குழு இருந்திருக்கும். அவங்க நிறைய இடங்களுக்கு போய் நிறைய சண்டை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பர்டிகுலர் இடத்துல சண்டை போட்டு ஜெயிச்சதோ அங்க இருக்க எல்லாருக்குமே கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு. இதனால எல்லாருமே சேர்ந்து அந்த திரிசூலத்தை முதுகுல பச்சை குத்துனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 25 பேருக்குமே அந்த டாட்டூ இருக்கு. அதுல நீங்க தேடிக்கிட்டு இருக்காள் யார் அப்படின்றது எனக்கு புரியலமா. இது மேபி அதாவது டீவியேஷனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டன் ஹீரோயின் அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்க. மொத்தம் 24 பேர் தான் இருக்காங்க. நீங்க 25 சொன்னீங்களேன்னு கேட்கும்போது அதுல இருக்க ஒரே ஒரு நபர் மட்டும் நீங்க எல்லாருக்குமே குக்கா இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் எந்த போட்டோலையுமே பதிவாக்கல. இதை பத்தி அவர்கிட்ட மேலும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் அவர் ஒரு சவுத் சைடை சேர்ந்த நபர் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவரோட போட்டோ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவரோட போட்டோ மட்டும் இவங்களுக்கு சரியா தெரியவே இல்லை. இதனால இது வரைக்கும் வந்து ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ற சோகத்தோட இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, கான்ஸ்டபிள், அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த எடுபடி சும்மா இருக்க மாதிரி தெரியல. அவ வந்தா அப்படின்னா வேலையே போக போகுது, போடவே கட்டின்னு வீட்டுல வேலை செய்யறதை விட்டுட்டு இதெல்லாம் தேவைதானா அப்படின்ற மாதிரி அவங்கள கொச்சையான வார்த்தைகளால பேசிக்கிட்டே இருக்கு. இது நேரம் வரைக்கும் மௌனமா இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் இங்க பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதா, இந்த வேலைகளை மட்டும் தான் பெண்கள் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எழுதப்பட்ட சட்டங்கள் ஏதாவது இருக்கா, அவ மட்டும் தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, நம்ம சும்மா உட்காந்து சம்பளம் வாங்கி போயிட்டு இருக்கோம், அவ கூட வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த சீனியர் ஆபீசரோட சேர்ந்து நீ பண்ண வேலைகள் இருக்கு இல்லையா, இதுக்கு மேல என்னால அது எல்லாத்தையுமே பொறுத்துக்க முடியாது, அவளை என்னையா நீங்க வேலையை விட்டு தூக்குறது, அவளும் சரி நானும் சரி இந்த வேலையை வேணா அப்படின்ற மாதிரி போக போறோம். இதுக்கப்புறம் உங்க சொந்தக்காரங்க இந்த இடத்துல கொண்டு வா, யார வேணா கொண்டு வா, எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா ஒரே ஒரு வார்த்தை, அவளை நீங்க இருந்து அனுப்பணும் அப்படின்றதுக்காக நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்த இல்லையா, அதுல நீ ஒரு போலீஸ் அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டான்னு சொல்ல இது இவருக்கு ஒருவனை உறுத்தலா இருக்கு. இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வயசான அம்மா ஓடி வராங்க. என்னோட பொண்ணு காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கட் பண்ணா பௌர்ணமியான இன்னைக்கு ஹீரோயின் ஊருக்குள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா பௌர்ணமி ஆச்சு அப்படின்னா தான் பெண்கள் காணாம போய்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்ற முனைப்புல தான் தேடிட்டு இருந்திருப்பாங்க. இப்பயும் பௌர்ணமி இல்லையா, இதனால க்ளூ கிடைக்கல, காட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்க காட்டுக்குள்ள இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நபர் இந்த மந்திர வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் பக்கத்துல ஒரு பெண்ணை மாந்திரிக வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபடுத்தி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க வேக வேகமா போய் அவரை தாக்கலாம் ட்ரை பண்ண அவர் இவங்க வந்திருக்கிறத தெரிஞ்சுட்டு ஒரே அடி பொத்துன்னு கீழே விழுந்து போக இவங்களோட முகம் எல்லாம் தூசி அழுத்து அது எல்லாத்தையும் தொடச்சி கிடைச்சி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா எதிரில் இருக்கிறது இந்த ஊரோட தலைவர், அதாவது பிரசிடென்ட்ன்றதா இல்லையா, அவர் தான். சோ எழுந்து நின்றுகிட்டு இருக்காரு. ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் நடக்க முடியாதவர் அப்படின்ற மாதிரி தான் நாம பார்த்திருப்போம். இங்க எழுந்து நின்றுகிட்டு இந்த மாந்திரிக வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க அவர் தடுக்கணும் அப்படின்றதுக்காக போக ஆரம்பிக்கிறாங்க. அவர் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாரு மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி. இவங்க ஒரு மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த கான்ஸ்டபிள் இருந்தாரு எடுபுடி, அவர் வர ஆரம்பிக்கிறார். இதுக்கு மேல நம்ம இருக்க கூடாது, நம்ம போலீஸ் வேலையை பார்த்தாக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பாக்குறாரு. இந்த சம்பவங்கள் எல்லாமே புரிஞ்சு போயிடுச்சு. சோ அவர் உதவணும் அப்படின்றதுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த நபர் அவர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஹீரோயின் எழுந்துக்கிறாங்க. அவரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக பக்கத்துல பெல்ட் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்து அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போக அந்த மந்திரவாதி இருக்கான் இல்லையா ஊர் தலைவர், இந்த பெல்ட்டை பார்த்தது ஒரு மாதிரி பயந்து நடுங்க ஆரம்பிக்கிற. அப்ப என்ன விட்டுருங்கப்பா, இதுக்கு மேல பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க. சோ நடுவுல ஒரு சின்ன பையனோட பிளாஷ்பேக் போச்சு இல்லையா, அது இவரோட பிளாஷ்பேக் தான் அப்படின்றது நமக்கு இது மூலமாவே புரிஞ்சிருச்சு. சோ அந்த பெல்ட்டால ஹீரோயின் அடிச்சு அவரை பிடிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அவங்களை வெளியே அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவருக்காக காத்துக்கிட்டே இருக்க உள்ள எல்லா போலீஸும் போய் அடிச்சு பாக்குறாங்க. ஒரு வார்த்தை கூட அவர் வாயை திறக்கிறதா தெரியல. இதனால ஹீரோயின் உள்ள போறாங்க. இந்த வாட்டி யாருமே அவங்கள தடுக்கிறதா
போறதா இல்ல பெண் தானே அப்படின்ற மாதிரி இவங்களை டிமோட்டிவேட்டும் பண்ணல. போறாங்க, பெல்ட் எடுத்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்க அந்த மனுஷனும் அப்ப அடிக்காதீங்கப்பா கதறிக்கிட்டே இருக்கும்போது இவங்க உண்மையை சொன்னேன் அப்படின்னா நான் உன்னை அடிக்கிறத விட்டுட்டு அவனுக்கு தண்ணி தாக எடுக்குது இல்லையா, அந்த தண்ணியை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் ஒரு விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சோ சின்ன வயசுல இவரோட அம்மாவும் இவர் கூட இல்ல அப்படின்ற ஒரு பொறாமையில அவங்களை தள்ளி விட்டு கொண்டுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால அப்பாவால சுத்தமா புறக்கணிக்கப்பட்டு இவர் ஒரு ரூம்ல அடப்பட்டு கிடக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் இவரோட மாமா இவரை காப்பாத்தி அங்க இருந்து கொண்டு போறாரு. என்னையா புள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க கண்டுக்காம, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்க அப்படின்ற மாதிரி கூட்டு போக சோ ஸ்வீட் செய்யற நபர் மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த நபர் கூட இவர் பழக ஆரம்பிக்கிறார். அவர் மூலமா நிறைய சமையல்கள் எல்லாத்தையும் கத்துக்க. சோ இவரோட மாமா ஸ்பெஷலிஸ்டா இருந்த அந்த ஒரு வகையான ஸ்வீட் இருக்கு இல்லையா, அதை இவருக்கு செய்ய கத்து கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ மிலிட்டரியில கூட இந்த ஸ்வீட் மூலமா தான் இவரை ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி கிராக் பண்ணி இங்க விஷயங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த நபரு கூட ஒரு சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் தன்னோட சாப்பாட்டை குறை சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக சூனிய வைக்கிறத இந்த பையன் பார்த்துடுறா. இதை பார்த்ததும் மாமா எனக்கும் நீங்க கத்து தருவீங்களா, எனக்கு இதுல ஆர்வம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பையன் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே கத்துக்கிட்டான். அந்த சமயத்துல தான் இவரோட மாமாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. வேற ஒரு ஊருக்கு போய் இவரை சமைக்கணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அங்க போகும்போது அங்க இருக்க ஒரு மந்திரவாதி மூலமா ஒரு புது மந்திரத்தை கத்துக்கிட்டு வர, அது மூலமா இறந்து போன இவரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களை மீண்டும் கொண்டு வரலாம் அப்படின்றது தான் அம்மாவோட நட்சத்திர ராசியில பிறந்த அதே பெண்களை இந்த மந்திரத்துல வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களோட உடம்புக்குள்ள அம்மாவோட ஆவி போக, அது மூலமா நாம பேசலாம். இதை பௌர்ணமிக்கு பண்ணோம் அப்படின்னா அம்மாவோட ஆவி அவங்களோட உடம்புக்குள்ளே தங்கிரும். சோ இதுக்காக தான் மந்திரங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னோட அம்மா வேணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது இவரோட மாமா வயது முதிர்ச்சியால இறந்து போறாரு. மறுபடியும் தனிமையில் ஆயிடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பா கூட எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஊருக்கு நிறைய மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு சமைச்சு போடுறது இவர் தான், அதாவது இந்த பையன் இருக்கா இல்லையா அவர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சமையல் ரொம்ப பிடிச்சி போனதால உங்களோட பையனுக்கும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா எங்களோட கேம்புக்கு அவனை சமைக்க நாங்க கூட்டு போறோம்னு சொல்ல இவர் முதல்ல யோசிக்கிறார். அந்த சமயத்துலதான் தன்னோட பையன் பிளாக் மேஜிக்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ நீ இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, ஒழுங்கு மரியாதையா அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ மிலிட்டரி கேம்புக்கு கிளம்பிடா அப்படின்ற மாதிரி அங்க அனுப்பி வைக்கும் போது அப்படியே ஒரு சில வருடங்கள் போக ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல இவரோட அப்பாவும் இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு தகவல். இதனால ஊருக்கே ரிட்டர்ன் வந்துட்டாரு. இவரோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரசிடென்டா இருந்து இறந்து போனார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப இவரோட அப்பா ஒரு இடத்துக்கு வேற ஒருத்தர் வர போறார் அப்படின்ற தகவல் இவருக்கு கிடைச்சதும் அந்த இடத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தால சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு ஏற்படுத்துறாரு. அது மூலமா எனக்கு கால் வராம போயிருச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட பொய்ய சொல்ல வச்சு மக்களோட கருணையும் அன்பையும் பெறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மூலமாவே ஒரு பிரசிடென்டாவும் ஆயிட்டாரு. சோ இப்ப தன்னோட அம்மாவை இங்க கொண்டு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவருக்கு தெரிஞ்ச அந்த பிளாக் மேஜிக் எல்லாத்தையும் பண்ணி கரெக்டா அந்த நட்சத்திரத்துல இருக்க பெண்கள் எல்லாத்தையும் கடத்தி இந்த வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களோட அந்த சக்தி பாத்தீங்கன்னா, அதாவது அவங்களோட உடம்புக்குள்ள இருக்க அந்த வில் பவர் இருக்கு இல்லையா, அது இந்த மந்திரத்தை தாங்க முடியாததால நிறைய பேரால இது எதுவுமே பண்ண முடியல. இப்போ அவங்க திரும்பி ஊருக்குள்ள போனாங்க அப்படின்னா இவரை மாட்டி விட்டுருவாங்க. இதனால எல்லா பெண்களையும் இவரை கொண்டுகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லி இது எல்லாமே தன்னோட அம்மா வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி முடிக்க இவங்களுக்கு பேச வார்த்தைகள் இல்ல. இவங்களோட ஃப்ரெண்டு என்ன ஆனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இதனால அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு தோட்டத்துல புதைச்ச அப்படின்ற மாதிரி சொன்னதால அங்க ஓடி போய் பார்க்கும்போது நிறைய ரோஜா செடிகள் இருக்கு. ஒவ்வொரு ரோஜா செடியிலும் ஒவ்வொரு பெண்கள் இருக்காங்க போல. இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது எல்லாமே ஒரு 5ல இருந்து ஒரு 6 பெண்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடியே கூட இவர் இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு போல. சோ இதை பார்த்தது அங்க இருக்க ஒவ்வொரு இடங்களையும் தோண்ட ஆரம்பிக்க நிறைய எலும்பு கூடுகள் தெரிய ஆரம்பிக்குது. ஃபேமிலி மொத்தமும் அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டு புதைச்சு வச்ச ஒரு இடத்த நோட் பண்றாங்க. ஆனா அந்த இடத்த தோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இவங்களோட ஃப்ரெண்டோட சடலும் கிடையாது, இறந்து போற ஒரு பன்னியோட சடலும் இருக்கு. ஆனா அந்த பன்னியோட குட்டி தான் அடிக்கடி சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது அப்படின்ற மாதிரி இதை கனெக்ட் பண்ணிட்டு இவங்க வேகமா அழுதுகிட்டே அவரை போட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்திரிகாவை என்னடா பண்ண, அவளை எங்கடா புதைச்சேன்னு கேட்க இவருக்கு ஒன்னும் புரியல. நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. உன்னோட அம்மாவோடது தான் அவள்தோ, அவளை எதுக்காகடா கொலை பண்ணி புதைச்சா, எங்கடா புதைச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் இன்னொரு ஷாக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா, இவரோட அம்மாவோட நட்சத்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் காணாம போன சந்திரிகாக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஹீரோயின் கிட்ட தான் இருந்திருக்கும். சோ கோயில்ல ஹீரோயின் பேர்ல அவங்க அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதை மனுஷன் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ ஹீரோயினை டார்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த நாள் அன்னைக்கு பூஜைகள் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. இதை அந்த பாப்ஜி இருக்கா இல்லையா, அவர் பார்த்ததால அவரை சாகடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அன்னைக்கு நான் பண்ணது எல்லாமே உனக்காக தான், இதுல உன்னோட ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்ல இவங்களுக்கு என்ன பண்றது
பண்றதுன்னு புரியல, இங்க என்ன நடக்குது அப்படின்றது ரியலைஸ் பண்ண முடியல. அப்ப தன்னோட ஃப்ரெண்டு எங்க போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க். அது கூடவே நிறைய விஷயங்கள், அதாவது இவங்களோட ஃப்ரெண்டு மணி ஆர்டர் அனுப்புனது, அண்ட் இவங்களோட அதாவது இவங்களோட ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு 2 கேரக்டர் உள்ள வந்தது. அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இந்த மர்மமான கதைக்குள்ள இருக்காங்க. முகம் தெரியாத ஒரு நபரால காணாம போன ஹீரோயினோட ஃப்ரெண்ட் துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இது மூலமா ஒரு கோர்வையா காமிச்சிட்டு இதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த சீரிஸோட சீசன் 2க்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ நான் இந்த வீடியோ போடுற இதே வீக்ல தான் அந்த சீசன் 2 வரப்போகுது. அதனால அதை கன்ஃபார்ம் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது மூலமா நமக்கு இந்த கதையில என்னதான் நடக்குது அப்படின்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கலாமா? ரைட், இப்போ இந்த வீடியோவோட நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.